தென்னாடுடைய பெரியவா போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரம் படமாமதனம் கலிகதேவி காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக பெரியவாட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீ அனுபவத்தோட தலைப்பு இதெல்லாம் நீ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா, இதெல்லாம் நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா. இது வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது இது டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெரியவருடைய அனுகிரகம் தான், என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. பெரிய அனுகிரகம் இருந்தால் அது நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமானா பெரியவாகிற பரமேஸ்வரன்னு தெரியல அவருக்கு. அதுதான் குருஜி ராம் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரோட இன்டர்வியூவை பார்த்தேன். நெய்வேலியிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் வந்து மகாபெரிவாவை தரிசனம் பண்ண காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கா. மகாபெரிவா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாராம். 1 மணி நேரம் தரிசனம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. அங்கே ஒருத்தர் வந்திருக்கார். அவர் பேர் வந்து திருச்சி அப்படிங்கிறார். அது இவருக்கு இந்த குருஜி ராம் கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிஞ்சிருக்கு. திருச்சின்னா திருச்சியிலேருந்து வரக்கூடிய ஒரு யாரோ ஒரு பெரிய அத்தியந்த பக்தருக்கு திருச்சின்னு கூட நிக் நேம் வச்சுருக்கலாம். அவர் திருச்சி அப்படின்னு கூப்பிட்டாலே இவர் தான் அப்படின்னு அது மாதிரி இருக்கலாம்னு நான் கெஸ் பண்ணுறேன். அவர் திருச்சின்னு தான் சொல்கிறார். அந்த திருச்சிங்கிறவர் வந்து நம்மளும் அப்படியே சொல்லிக்கலாம் வந்திருக்கார். அவர் வந்து பெரியவா கிட்ட நிறைய தன்னோட மன கஷ்டங்களை சொல்லணும், கொட்டி தீர்க்கணும்னு வந்திருக்கார். ஆனால் ஏதோ தெரியல, எல்லாம் தரிசனம் பண்ணிட்டே இருக்கா இல்லையா, இவர் அங்கே நின்றுட்டே இருக்கார். அவர் தயங்கி நிற்கிறார். சொல்லறதுக்கு வந்தால் தானே தள்ளி நிற்கிறார். அந்த 1 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. பெரியவா டக்குன்னு கிளம்பி அப்படி போயிட்டாராம். உள்ளே எங்கே போகிறார், அந்த பக்கம் நகர்ந்து எழுந்து போயிட்டார். மற்ற பேர்லாம் போயாச்சு. ஏன்னா தரிசனம்லாம் முடிஞ்சுது. இந்த திருச்சிங்கிறவர் என்ன பண்ணுறாரா, ரொம்ப அழுகையாக எடுத்து அவர் மீறி வந்துருத்தான். கண்ணில் ஜலத்தோட கீழே வந்து மகாபெரியவா போகிற திசையை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவர் அழுகே அடக்க முடியல. வெளியில் வந்துட்டார். மடத்தை விட்டு வெளியில் வந்து பஸ்ஸுக்காக அங்கே எங்கேயோ நிற்கிறாருன்னு தெரிஞ்சுட்டுருக்கார். பெரியவா போனவர் வேற எங்கேயும் போயிடல. நேராக போய் ஒரு துணி துவைக்கிற கல் அது மேலே உட்காந்துட்டாராம். உட்காந்துட்டு காலை அது மேலே போட்டுட்டு தண்டத்தை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க அணுக்கு தொண்டர்கிட்ட திருச்சி வந்தானே எங்கே போயிட்டானா அப்படின்னாராம். அவள்லாம் தெரியும், அவளுக்கு அது திருச்சின்னு சொன்னால் அவளுக்கு தெரியும் போல இருக்கு. அதனால் அப்படியா நான் பார்க்குறேன் அப்படின்னு போய் பார்த்து கூட்டிகிட்டு வாப்போம் அப்படின்னு அனுப்பிச்சாராம். அவர் போனார்னா பஸ்ஸெல்லாம் பிடிக்கல. அவர் தான் அங்கே நிற்கிறார். பெரியவா அப்படிங்கிறதா பரமேஸ்வரன் தானே, அவருக்கு தெரியுமே அங்கே இருக்காருன்னு. அவர் போக விடாமல் இவர் தான் தடுக்க போகிறார். பெரியவா தான், அவர் அங்கே தான் இருக்கார். வாங்க பெரியவா கூப்பிடுறாரு, உத்தரவாருதுன்னு ஓடி வந்தாராம். ஓடி வந்தால் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பெரியவா தான் பரமேஸ்வரன்னு தெரியுறத. அவர் வந்து இந்த குருஜி சொல்கிறார், அவருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள். அதாவது இவரோட சம்சாரம் திடீர்னு தவறி போயிட்டா ஒன்று, பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்டே இருக்கார், ஒரு வரணும் அமைய மாட்டேங்கிறது 2. அவருடைய பிள்ளை வந்து மகாலிங்கம்ங்கிற பையன், சின்ன பையன் போல இருக்கான். அவன் வந்து ஸ்கூட்டர் எடுத்துன்னு போய் ஒரு பாட்டி மேலே மோதி இருக்கான். அந்த பாட்டி உயிர் போயிடுத்து போல இருக்குது. அதனால் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்ருக்கான். மகாலிங்கத்தை அவன் ஜெயிலில் இருக்கான். 3. 4வது வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிக்கையில் வேலையில் இருந்தாராம். அங்கே வந்து மேன் பவர் ரிடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா. கொஞ்சம் நஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும்னு. அதில் ஸ்டாஃப் ரிடக்ஷனில் இவரை நீங்கள் வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டா போல இருக்க. வேலை திடீர்னு இவருக்கு போயிடுது. ஸோ அதனால் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கார். 4 இந்த 4த்தையும் முக்கியமாக மனுஷனுக்கு தான் கஷ்டம் வந்துகிட்டே இருக்க. டெய்லி நம்மளும் பெரியவாளை தனமும் வேண்டிகிட்டே இருக்கோம். பெரியவா அனுகிரகம் பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்த கஷ்டம் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னா ஏன் வராது அவருக்கு. அடுத்தது பெரியவா பார்த்துப்பான்னு தைரியம் இருக்குது. இருந்தாலும் அந்த 4 கஷ்டத்தை இப்போ என்ன பண்ணார், அவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பெரியவா அவரை வாயை அடைச்சிட்டார். ஒன்றும் சொல்ல விடலை. பெரியவா சொன்னாலாம், என்கிட்ட உன்னோட நீ கொண்டு வந்த எல்லா கஷ்டத்தையும் கொட்டிட்டு போகலான்னு வந்த, அழுதுண்டே போயிட்டாங்க.
எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ நினச்சின்னு இருக்க. உன்னோட சம்சாரம் திடீர்னு காலமாயிட்டா, உன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, வரன் அமையலை, உன்னோட பிள்ளை ஸ்கூட்டர் எடுத்துன்னு போய் ஒரு வயசான இவன் மேலே பாட்டி மேலே மோதி அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான், உனக்கு சுதேசமித்திரன்லேருந்து எடுத்துட்டா அவனை வேலையிலேருந்து, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுன்னு நீ வந்திருக்க அழுதுண்டே. ஆனால் நீ அங்கேருந்து அப்படியே போயிட்டு அழுதுண்டே. இதெல்லாம் நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? தலையை அப்படி காமிக்கிறார் மொட்டை. இதுக்கு தான் இப்படி நான் தலையை வழிச்சுண்டு காவியை போட்டுருக்கேனா? இதுக்கு அவசியமே இல்லை. அதாவது இதெல்லாம் இதெல்லாம் மொட்டை அடிச்சுன்னு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறம் இந்த குருஜிக்கு அவரை நல்லா தெரியுமா, திருச்சிங்கிறவரை. அதுக்கப்புறம் அவர் எப்பயாவது பார்த்துருப்பாராக இருக்கும். அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற மாதிரி அவர் போன உயிர் அவருடைய பொண்டாட்டி, அதை ஒன்றும் கொண்டு வர முடியாது, அவள் போயாச்சு. அந்த தைரியம் வந்திருக்கும். அவ்வளோ நாளாக கூட இருந்த மனைவி போயிட்டாளே அப்படின்னு அந்த கஷ்டத்துலேருந்து அவர் கொஞ்சம் மீண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுத்தான். அதுக்கப்புறம் பிள்ளை எப்படியோ வாதாடி அவன் ரொம்ப நாள் இல்லாமல் அந்த பையன் ஜெயிலேருந்து அவனும் வந்துட்டானான். அதுக்கப்புறம் இவருக்கு வேறு ஏதோ ஒரு இடத்துலையும் வேலை கிடச்சிடுத்து. அவருடைய ஜீவனத்துக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணுமே, அதனால் எல்லாமே நடந்துடுது. பெரியவா உனக்கு இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட கூட்டிகிட்டு போனான்னு வந்தால் எனக்கு ஆனால் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி தலையை மொட்டை அடிச்சுட்டு நான் இந்த மாதிரி காவியை போட்டுருந்தா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சியோ அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி இப்படி உட்காந்துட்டுருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னா நான் பரமேஸ்வரன் பெரியவா சொல்கிறேன். ஏதோ நான் அப்படி இருக்கேன் அவ்வளோதான், ஒரு இது மாதிரி அவ்வளோதான், ஏதோ ஒரு சன்னியாசி மாதிரி. ஆனால் நான் பரமேஸ்வரன் அப்படிங்கிற கிட்டத்தட்ட பெரியவா அப்படி தான் சொல்லியிருக்கா, தெரியுறது எனக்கு. அதனால் இதெல்லாம் நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமான்னா வேணாம், நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். பெரியவா முன்னாடி போய் நின்றா போகிறோம். பரமேஸ்வரனுக்கு எல்லாமே நம்மளை பற்றி தெரியும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிய பாதேஸ்வரன் மகாபரிய பாதேஸ்வரன்.